ஜெயுஸோ மாரியே WWE ஓவரா புஷ் பண்ண கேட்டகரியில கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸும் இருந்திருக்காரு. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் பிகினிங் ஸ்டேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பிக் டாகா ப்ளே பண்ணும்போது அவருக்கு பயங்கரமா பொசிஷன் கொடுத்திருந்தாங்க WWE. அந்த டைம்ல ஆக்டிவ் லெஜெண்ட்ஸா இருக்கக்கூடிய ப்ராக் லெஸ்னர், அண்டர்டேக்கர், கோல்ட்பர்க் இவங்க எல்லாருக்குள்ளயுமே ஃபியூட் பண்ணி வின்னும் பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கான ஒரு புஷ்ஷை தான் WWE ரோமன் ரெயின்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் அந்த அளவுக்கான புஷ் பண்ணியுமே ஜெயுஸோக்கு கிடைக்கிற ஹேட்டையும் தாண்டி பெரிய லெவலான ஒரு ஹேட் ரோமன் ரெயின்ஸ் கிடைச்சி ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியால அண்டர்டேக்கரை பீட் பண்ணிருப்பாரு. அண்ட் ரெஸ்ல்மேனியாவை தொடர்ந்து நடந்த ரா செக்மெண்ட்ல ரோமன் ரெயின்ஸை கிரவுட் பேச விடாம கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டா 10 நிமிஷத்துக்கு பூ பண்ணிருப்பாங்க. பட் அப்பயுமே WWE ரோமன் ரெயின்ஸை பேபி ஃபேஸா தான் புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் WWE பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் யார் அடுத்த ஜான்சனா வருவா அப்படிங்கிற மாதிரி தான். பட் தென் லேட்டர் WWE ஜான்சனானா அது ஒருத்தர் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி 2020ல ட்ரைபிள் சீஃப்னு ஒரு கேரக்டர் ரோமன் ரெயின்ஸ்க்கு கொடுத்து ஃபைனலா அவருக்கான ஃப்ரீடத்தை கொடுத்து அவரை ஹீல் டர்ன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி.